பாஷண்ட சண்டகிரி கண்டன வஜ்ரதண்டாः பிரச்சன்ன பௌத்தமகராலய மந்ததண்டாः வேதாந்தசார சுகதர்ஷன தீபதண்டாः ராமானுஜஸ்ய விலசந்தி முனேः ஸ்திரிதண்டாः ராமானுஜஸ்ய விலசந்தி முனேः த்ரிதண்டாः. சுவாமி ராமானுஜருடைய திருக்கைகளில் விளங்கக்கூடிய அந்த திருதண்டத்தினுடையதான பெரும் பெருமையை தாட்டி பஞ்சகம் என்னும் ஸ்தோத்திரத்தில் மகான்கள் அருளி செய்கிறார்கள். இந்த ஸ்தோத்திரம் சுவாமி கூரத்தாழ்வானாலே அருளி செய்யப்பட்டது என்பதாக நம் பூர்வாச்சாரியர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். பாஷண்ட சண்டகிரி கண்டன வஜ்ரதண்டாக, பெரும் காடாக கள்ளிச்செடி வளர்ந்திருக்கிறது. அந்த கள்ளிச்செடியினாலே எல்லோருக்கும் ஒரு ஆபத்து. பூமியினுடைய நீராதாரம் பாதிக்கப்படுகின்றது. ஏனைய நல்ல தாவரங்கள், ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்காகவோ அல்லது மனிதர்கள் நாம் உணவு உண்பதற்காகவோ வளர வேண்டியதான உயர்ந்த தாவரங்கள் தடுக்கப்படுகின்றன. அப்படி கூட்டம் கூட்டமாக புதர் மண்டி கிடக்கக்கூடிய கள்ளிச்செடிகளை வெட்டுவதற்கு நல்ல கூர்மையானது ஒரு கோடாரி இருந்தால் எப்படி இருக்கும்? அதுபோலத்தான் வைதிக போர்வையில் இருக்கக்கூடிய சில அவைதிக மதங்கள். பாஷண்ட சண்டகிரி கண்டன வஜ்ரதண்டாக, அவைகள் மலையை போன்று இருக்கின்றன, மலைமலையாக வளர்ந்துள்ளன. அந்த மலைகளை எல்லாம் பிளக்க வேண்டுமே, மலைகளை பிளப்பதற்கு வஜ்ராயுதம் தேவையல்லவா? அத்தகைய அந்த வஜ்ராயுதம் சுவாமி ராமானுஜருடைய திருக்கையில் விளங்கும் திருதண்டம். அதுதான் திருதண்டமாம். பாஷண்ட சண்ட கிரிகண்டன வஜ்ரதண்டாக, பாஷண்டமாகிறதான இந்த புதர்கள் அல்லது இந்த கள்ளிச்செடிகள் அவைகள் நன்கு கிளைத்து செழித்து வளர்ந்துள்ளதான ஒரு மாபெரும் மலையை வெட்டுவதற்கு ராமானுஜருடைய திருக்கையில் இருக்கக்கூடிய இந்த திருதண்டம் பிரச்சன்ன பௌத்தமகராலய மந்ததண்டாக. அடுத்தது பிரச்சன்ன பௌத்தர்கள் என்பதாக ஒரு சிலருக்கு பெயர். இவையெல்லாம் வைதிகமான பரிபாஷைகள். இவற்றை சற்றே விவரணம் செய்து நாம் அறிந்து கொள்வது கடினம்தான். அது தவிர நன்கு சம்பிரதாயத்தினுடைய அர்த்த விசேஷங்களை அறிவதற்குத்தான் நாம் இருந்தால், ஒரு ஆச்சாரியனிடத்தில் அடிபணிந்தால் இதனுடைய அர்த்தங்கள் நன்கு புரியும். பிரச்சன்ன பௌத்தர்கள் என்பதாக ஒரு சில சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பசுத்தோல் போர்த்திய புலி என்று சுவாமி சாதிக்கிறார். அவர்களை, அது ஒரு பெரிய மலை, ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை கடையக்கூடிய மந்திரமலையாக விளங்கக்கூடியது எது? சுவாமி ராமானுஜருடைய திருக்கையில் விளங்கக்கூடிய அந்த திருதண்டம். வேதாந்தசார சுகதர்ஷன தீபதண்டாக. திருதண்டம் என்றால் ஒரு கொம்பு, அதில் 3 குச்சிகள் இருக்கும். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த யதிராஜர்கள் அனைவருடைய திருக்கைகளில் விளங்கக்கூடியது அந்த முக்கோல் என்பதாக பெயர். முக்கோல் பகவர் என்று அவர்களை நாம் கொண்டாடி வருகிறோம். 1, 2, 3 என்பதாக அந்த 3 இருக்கிறது அல்லவா? அந்த 3 லட்சணத்தை தனித்தனியாக பார்க்கலாம், அல்லது அந்த 3ஐயும் சேர்த்து ஒரே திருதண்டமாக நாம் பார்க்கலாம். சுகதர்ஷன வேதாந்தசார சுகதர்ஷன தீபதண்டாக. வேதாந்தத்தினுடைய அர்த்தம், சுவாமி ராமானுஜருடைய அற்புதமான அந்த உபன்யாசங்கள், அவருடைய உபதேசங்கள், இவைகள் நமக்கு வேதாந்த ஞானத்தை நன்கு தெளிவுறுத்துகின்றன. வேதத்தில் நம்மால் அறிய முடியாத உயர்ந்த அந்த தத்துவங்கள் எல்லாம் சுவாமி ராமானுஜர் தன்னுடைய நவநிதியை போன்று 9 பெரும் நிதிகளைப் போன்றதான உயர்ந்த 9 கிரந்தங்களினாலே விளக்குகிறார் என்றால் அது எப்பேற்பட்டது? ராமானுஜஸ்ய விலசந்தி முனே ஸ்திரிதண்டஹ. இத்தகைய சுவாமி ராமானுஜருடைய திருக்கையில் விளங்கக்கூடிய திருதண்டம் என்னும் அந்த முக்கோல் அது விசேஷமாக விளங்குகிறது என்று தாட்டி பஞ்சகம் என்னும் ஸ்தோத்திர கிரந்தத்தில் நம் பூர்வர்கள் சுவாமி ராமானுஜரையும் அவருடைய திருக்கையில் பிடித்திருக்கக்கூடிய அந்த திருதண்டத்தின் சீர்மையையும் வர்ணிக்கிறார்கள். 12 சுவாமி திருவரங்கத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறார். இதன் நடுவே பலமுறை திருமலையப்பராம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய சன்னிதானத்திற்கு சென்றிருக்கிறார். கீழ்த்திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமானுடைய திருப்பிரதிஷ்டை முதலான திவ்யமான கைங்கரியங்கள் சுவாமி ராமானுஜராலே அரும்பெரும் சாகசங்களாக அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன, செய்யப்பட்டிருக்கின்றன. அதுபோன்று இங்கிருந்து கிளம்பி மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் சுவாமி ராமானுஜர் தான் வசிக்க வேண்டிய ஒரு கால விசேஷமும் ஏற்பட்டது. இதெல்லாம் ராமானுஜருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நடந்த அற்புதமான சம்பவ விசேஷங்கள்.
அவற்றை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சுவாமி ராமானுஜருடைய ஆச்சாரியர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள், சுவாமி ராமானுஜர் சிஷ்ய பிரசிஷ்யர்கள் எப்படி ராமானுஜரிடத்தில் பக்தி பூண்டவர்களாகி திகழ்ந்தார்கள். அதுவும் ஆந்திரபூர்ணர் என்ற பெயர் பெற்றவரான வடுகநம்பிகள், அனந்தாழ்வான், அதே போன்று கிடாம்பி ஆச்சான், கூரத்தாழ்வான், முதலியாண்டான் என்று பல சிஷ்யர்கள், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்று அந்த சிஷ்ய வர்க்கங்களுக்கு வாங்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்புஷக்களாக அந்த சிஷ்ய பிரசிஷ்யர் கோஷ்டி ஸ்ரீ ராமானுஜருக்கு மிகப்பெரியதாக விளங்கி வந்தது. இவர்கள் நடுவே நாம் எப்பொழுதுமே சொல்லி வரக்கூடிய உயர்ந்த ஸ்தோத்திரம் ஒன்று உண்டு. அது தமிழில் அமைந்திருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தம். அந்த பிரபந்தம் பெரியோர்களாலே பிரபன்ன காயத்ரி என்ற போற்றுதலுக்கு உரியதாக திகழ்கிறது. பிரபன்ன காயத்ரி என்றால் என்ன பொருள்? பிரபன்னர்கள், ராமானுஜர் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த நாம் எல்லோரும் எம்பெருமானுடைய உத்தமமான அந்த பரமபதத்தை அடைவதற்கு இந்த ஆத்மாவை பகவத் சரணாரவிந்தத்தில் சமர்ப்பிக்கிறோம் அல்லவா? அந்த சரணாகதி ஆச்சாரியன் மூலமாக இந்த ஆத்மாவை பகவத் சரணாரவிந்தத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய உயர்ந்ததான இந்த கிரியா விசேஷத்திற்குத்தான் சரணாகதி, பிரபத்தி, பரசமர்ப்பணம், ஆத்மசமர்ப்பணம் என்பதாக பெயர். அத்தகைய பிரபத்தியை செய்தவர்கள் நாம் எல்லோரும். அந்த பிரபத்தி நெறியை, அந்த மார்க்கத்தை உலகத்திற்கு காண்பித்து அருளின வள்ளல் மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யசன குலபதேஹே வகுலாபிராமம் ஸ்ரீமத் லங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா என்று ஆளவந்தார் பகுமானித்திருக்கக்கூடியதான சுவாமி நம்மாழ்வார். சுவாமி நம்மாழ்வாருக்குத்தான் பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர் என்பதாக திருநாமம். நம் எல்லோருக்கும் அந்த மகனீயர் தனிப்பெரும் ஆச்சாரியராக திகழ்கிறார். தாயாகவும் தந்தையாகவும் எல்லா விதமான பந்துவாகவும் ஆத்ம பந்துவாகவும் நமக்கு திகழக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார் என்று அந்த நம்மாழ்வாருடைய பிரபாவம் காண்பிக்கப்பட்டது. நம்மாழ்வார் சம்பிரதாயத்தில் நம்மாழ்வார் தன்னுடைய அவதார விசேஷமாக பவிஷ்யதாச்சாரியர் என்று சுவாமி ராமானுஜரை காண்பித்து கொடுத்தார் நாதமுனிகளிடத்தில். அந்த பவிஷ்யதாச்சாரியர் தான் பகவத் ராமானுஜர் என்பதை காஞ்சி வரதராஜ பெருமாள் சன்னிதானத்தில், கரியமாணிக்க பெருமாள் சன்னிதானத்தில் ஆளவந்தார் விசேஷமாக கட்டாட்சித்து முதல்வன் இவன் என்று கொண்டாடினார். இதையெல்லாம் பார்த்தோம் அல்லவா? ஆகையால் நாமெல்லாம் யார்? நாமெல்லாம் பிரபன்னர்கள். இந்த சம்பிரதாயத்தில் ஓரான் வழியாக வந்திருக்கக்கூடிய சம்பிரதாயத்தில் நாம் எல்லோரும் பிரபன்னர்களாக திகழ்கிறோம். அந்த பிரபன்னர்களாகிய நமக்கு ஒரு காயத்ரியை உபதேசம் பெற வேண்டும். நம் பெரியோர்கள் செய்து வருகிறார்கள். பூணுல் அடிந்தவருக்கு மட்டும்தான் காயத்ரி மந்திர உபதேசம் என்பது ஒரு நியமம். எவர்கள் பூணுல் அணிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு காயத்ரி மந்திரம் உபதேசிக்கப்பட வேண்டும். ஆனால் எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பது இல்லையே, எல்லோருக்கும் அந்த தகுதி கிடைப்பது இல்லையே. எனில் எங்களுக்கெல்லாம் நற்கதி ஏற்பட வேண்டாமா? நாங்கள் எல்லோரும் நல்ல விதத்தில் உய்ய வேண்டாமா என்று கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு ஒரே பதில் ஆம். எல்லோரும் பிரபன்னர்கள். ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேர்ந்து ஒரு சதாச்சாரியனுடைய திருவடிகளை அடைந்து அந்த திருவடிகள் மூலமாக, அந்த சதாச்சாரியனுடைய அனுகிரகம் மூலமாக ஆத்மாவை பரமாத்மாவிடத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய அத்தனை பேரும் பிரபன்னர்கள் தான். அந்த பிரபன்னர்கள் எல்லோருமே எப்பொழுதும் அனுசந்திக்க கூடியதாக, எவ்விதம் காயந்தம் திராயத்தே இது காயத்ரி, எவனொருவன் ஜபம் செய்கின்றானோ அவனை ரட்சிக்க கூடியது என்று அந்த மகாமந்திரத்தினுடைய பெருமை போற்றுதலுக்கு உரியதாக திகழ்கிறதோ அதுபோன்று பிரபன்ன காயத்ரியாக எல்லோரும் அனுசந்திக்கும்படியான ஒரு காயத்ரி, 108 பாசுரங்கள் அமைந்த ஒரு தொகுதி, ஒரு காயத்ரி நம் பூர்வர்களாலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் ராமானுஷ நூற்றந்தாதி என்பதாக பெயர். ராமானுஷ நூற்றந்தாதி சுவாமி ராமானுஜருடைய புகழ் பாடும் ஒரு பாசுரங்கள், பல பாசுரங்களுடைய ஒரு தொகுதி, 100 பாசுரங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த அந்தாதி பிரபன்ன காயத்ரி என்று போற்றுதலுக்கு உரியதாக திகழ்கிறது. எல்லோருமே சொல்லலாமே. பிள்ளை உறங்காவில்லிதாசர் விபீஷண சரணாகதி காலக்ஷேபம் நடைபெறக்கூடிய சமயத்தில்
எல்லாவற்றையும் விடுத்து வந்தான் விபீஷணன். அவனை ஏற்றுக்கொள்ளலாமா கூடாதா என்னும் மாபெரும் விவாதம் அந்த சபையில் நடைபெற்றதே சுவாமி. நாமெல்லாம் நல்ல விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் காலத்திலேயே குடும்ப சிந்தனையுடன் இருப்பவர்கள். நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டிருப்போம், இருந்தாலும் நமக்கு புத்தி மனது எங்கே செல்லும்? ஏதோ குடும்ப கவலைகளில் குடும்ப விஷயங்களில் நமக்கு ஈடுபாடு அதிகம் உண்டாயிற்றே எனில் நமக்கெல்லாம் ஏது நற்கதி என்று கேட்க, பெரிய நம்பிகள் ஸ்ரீபாரத்தை ஆசிரயித்திருக்கக்கூடிய நாம் வீடு பெற்றால் உமக்கும் அந்த மோட்சம் உண்டு. ராமானுஜர் அருளி செய்யக்கூடிய வார்த்தை. பெரிய நம்பிகளை ஆச்சாரியனாக பெற்றிருக்கக்கூடிய நான் பரமவதத்திற்கு செல்வது உண்மை என்றால், தாசரே நீயும் அத்தகையதொரு பரமவதத்திற்கு செல்வது உண்மை. அதே போன்று அந்த ஆளவந்தாருடைய திருவடியை அடைந்திருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் பரமவதத்திற்கு செல்வது உண்மை என்றால், நான் செல்வது உண்மை, நீ செல்வதும் உண்மை. அதே போன்று நாதமுனிகள், நம்மாழ்வார், இவர்கள் மகான்கள், அவர்கள் காட்டிய அந்த பிரபத்தி மார்க்கம் உண்மை என்றால் உனக்கும் அது உண்டு என்று உபதேசம் செய்தார் அல்லவா? ஒரு மல்லன், பெரிய மல்லன், தன் மனைவியிடத்தில் ஆறாத காதல் கொண்டவன், பார்ப்பவர்களை எல்லாம் அடித்து உதைத்து துவைத்து இருக்கக்கூடிய அந்த மல்லனை திருத்தி பணி கொள்ளக்கூடிய கருணை உள்ளம் பெற்ற ராமானுஜர், அந்த ராமானுஜருடைய புகழ் பாடும் பாசுரங்களுடைய தொகுதி இதற்கு ராமானுஜ நூற்று அந்தாதி என்பதாக பெயர். அந்தாதி தொகையில் அமைந்திருக்கக்கூடியது. ஒரு பாசுரத்தின் முடிவு அடுத்த பாசுரத்தின் தொடக்கமாய் அமைந்திருக்கிறது. அப்படி அந்தாதி தொகையில் அமைந்திருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜருடைய நூற்றந்தாதி அவதாரம் செய்தருளின ஒரு விசித்திரமான சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் தன் சிஷ்ய பிரசிஷ்ய வர்க்கங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜர் நல்ல வகையில் திருத்தி பணி கொண்டு அவர்களும் மேன்மையுறக்கூடியதான அனுகிரகத்தை செய்கிறார் என்பதுதானே சுவாமி ராமானுஜருடைய பிரபாவாரிஷயம். அந்த பிரபாவத்தை தான் நாம் இனி தொடர்ந்து பார்க்க போகின்றோம். அன்பர்களே,